இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான அமைப்பின் பெயர் யுனிசெஃப், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் என்று அழைக்கப்படும் ஐநாவின் குழந்தைகள் நிதியம் என்று அழைக்கப்படும் அமைப்பு தான் யுனிசெஃப் அமைப்பு. இந்த அமைப்பானது டிசம்பர் 11, 1946 அன்று உருவாக்கப்பட்டது. இந்த யுனிசெஃப் அமைப்பின் தலைமையிடம் தற்போது செயல்பட்டு வரும் இடம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் செயல்பட்டு வருகிறது. யுனிசெஃபின் தலைமையிடம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். இரண்டாவது உலக போர் 1939 முதல் 45 வரைக்கும் நடைபெற்றது. இந்த உலக போர் நடைபெற்று முடிந்த டைம்ல அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்களுடைய தாய்மார்களுக்கு பதிலாக அடிப்படை உணவுகள் கிடைக்க வேண்டும், சுகாதார வசதிகள் கிடைக்க வேண்டும். இதற்கு நிதிகளை திரட்டி அவங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் அந்த யுனிசெஃப் அமைப்பு உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்குறாங்க? 1946 உருவாக்குறாங்க. அதனைத் தொடர்ந்து 1953 அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர உறுப்பினராக பெர்மனன்ட் மெம்பராக யுனிசெஃப் அமைப்பு இணைக்கிறது. எப்போ? 1953. இந்த யுனிசெஃப் அமைப்பின் தற்போது ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து ஒரு சிறப்பு பிரதிநிதியாக ஒரு நடிகை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களின் பெயர் கீர்த்தி சுரேஷ் அவர்கள். இதுக்கு முன்னாடி இந்த யுனிசெஃப் அமைப்பின் சிறப்பு தூதராக யாரெல்லாம் இருந்திருக்காங்க? சச்சின் டெண்டுல்கர், அமிதாப் பச்சன், அதுக்கப்புறம் பிரியங்கா சோப்ரா, கரீனா கபூர், இப்படி நிறைய பேர் முக்கியமான நபர்கள் இந்த யுனிசெஃப் இந்தியா அமைப்பின் தூதராக இருக்கிறாங்க. இந்த தூதர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலின சமத்துவம், கல்வி, சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அது தொடர்பான விளம்பரங்களில் அவங்க நடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களா இருக்குது. மொத்தத்தில் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக, முக்கியமா குழந்தைகளுக்கான எல்லா நன்மைகளையும் நிதிகளையும் திரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு அமைப்பு யுனிசெஃப். இந்த பதிவிற்கான கேள்வி: ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர உறுப்பினராக யுனிசெஃப் அமைப்பு எப்போது இணைந்தது? மறக்காம இந்த பதில கமெண்ட்ல சொல்லுங்க.